அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலியன் கோபி ரெண்டு பேரும் ஆகாஷ் அடிக்க விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம பாக்கியா பதறி போய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே செலியா செலியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப பதட்டத்தோடு நிற்கிறாங்க. நம்ம ஜெனி அமிர்தெல்லாம் என்னாச்சு ஆண்டி, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பாக்கியா என்ன பண்ணாலும் ஒரு நிமிஷம் பொறு ஜெனி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியனை வர சொல்கிறாங்க. செலியன் வந்ததுமே என்னாச்சுமா, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செலியன் கேட்க, நீயும் உங்கள் அப்பாவும் ஆகாஷை பார்க்க போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மான்னு சொல்லிட்டு நம்ம செல்லின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு என் தங்கச்சி கேட்குதா, அவனால் தான் என் தங்கச்சி இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லின்னு பேச, நீங்கள் போயிட்டு ஆகாஷை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே செல்லின் வந்து அடித்து போடுறது என்னம்மா, அவனை வெட்டி போட்டிருக்கணும், அப்பா விட்டுருந்தானே வெட்டி போட்டு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி செல்லின்னு சொல்ல, சட்டுன்னு கோவப்பட்டு நம்ம பாக்கியா நம்ம செல்லியனோட கழுத்தில் ஓங்கி பலான்னு அரைஞ்சிடுறாங்க. உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது, அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறியா இல்லை வளர்க்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா அடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஜெனி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆண்டி என்னதான் இருந்தாலும் சரி, நான் அடிச்சிருக்க கூடாதுல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஜெனி ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் இதை பார்த்த கோபி வந்து, பாக்கியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நம்ம பசங்களை நீயே இப்படி அடித்தா எப்படி, நம்ம பசங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தானே இதை நாங்கள் பண்ணோம், ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கோபி சத்தம் போட, உடனே பாக்கியா வந்து போதை நிறுத்துங்க, அவங்கள போய் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதுதான் பிரச்சனையை சமாளிக்கிற விதமா, யாரும் தேவையில்லாத அவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது, அவங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு நான் ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், உங்களை யார் போய் இந்த வேலை பண்ண சொன்னது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சத்தம் போடுறாங்க. உடனே கோபி வந்து, என்ன பாக்கியா, நான் பண்ணுறது எல்லாமே நம்ம பசங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான பாக்கியா வந்து, போதுங்க சும்மா பசங்களுக்காகன்னு பசங்களுக்காக உங்களை இங்கே இருக்க விட்டது இவ்வளோ நாள் ரொம்ப பெரிய விஷயம், இதுக்கப்புறம் பசங்களை எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கு எனக்கு தெரியும், இப்போவே நீங்கள் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதனால் கோபி வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாரு. என்னடா இது, இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலாம் நாம் பார்த்தா பிரச்சனையை பெருசாக்கிறதுக்காக பாக்கியா என்ன எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன், நான் இப்போ போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரன் வந்து, என்ன பாக்கியலட்சுமி, என்ன உன் இஷ்டத்துக்கு தலைக்கால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கியா, 4 காசு சம்பாதிச்சதும் வீட்டில் இருக்கிற யாரையும் மதிக்க மாட்டேங்கிற, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரியும் சத்தம் போடுறாங்க. பாக்கியா என்ன பண்ணி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.